நான் கர்ப்பமா தான் இருக்கேன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. மறுபடியும் எந்த டெஸ்டும் வேண்டாம் மாமா. என் பேச்ச நீங்க கொஞ்சம் நம்பியிருக்கலாம். அப்படி நம்பியிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்க இந்த கிட்ட வாங்கி என்னை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்ப இதனாலதான் முத்துப்பாண்டி மாமா என்ன ஏதுன்னு கேட்டு உங்க பாக்கெட்ல கைய வச்சது. உண்மை தெரிஞ்சிருமோன்ற பதட்டத்துல நீங்க அது மேல கைய வச்சிட்டீங்க. அப்பதான் அந்த ஹாசினி உங்க மேல கைய நீட்டணும். ச்சே, எல்லாம் நீங்க என் பேச்ச நம்பாததுனாலதான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? முத்துப்பாண்டி அநாகரிகமா என் பாக்கெட்ல கை வச்ச தப்பு இல்ல. ஆஹா இல்ல. அந்த ஹாசினி என்ன கை நீட்டி அடிச்சதும் தப்பு இல்ல. நான் உங்க பேச்ச நம்பாம இருக்கறதான் தப்புன்றீங்களா? இல்லங்க, நான் அப்படி சொல்லலங்க. இதோ பாருங்க, நான் உங்க பேச்ச நம்பாமலாம் ஒண்ணும் இல்ல. திரும்ப ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணனும் தோணுச்சு. அதுக்காக தான் இந்த கிட்ட நான் வாங்கி கொடுத்தேன். எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். இன்னொருத்தவனோட பாக்கெட்ல அவன் பர்மிஷன் இல்லாம கை வைக்கிறது தப்பு தானே? இது கூட தெரியாது அந்த முத்துப்பாண்டிக்கு. யூஸ்லெஸ் ஃபெலோ. உங்கள மாதிரி 4 எழுத்து படிச்சிருந்தா அதுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தப்புன்னு அதுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாமா, நான் படிக்காத முட்டா பேதாமா. சகல, நான் படிப்பறிவு இல்லாத கிராமத்தான் சகல. அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சகல. இனிமே இப்படி நடக்காது சகல. என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சகல. மாமா, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. அவரே மனசு வெறுத்து போயிருக்காரு. மன்னிப்பு கேட்க வந்துட்ட. மன்னிப்பு முதல்ல இங்க இருந்து போ. என்ன மீனாட்சி நீ இப்படி பேசுற? நீயாவது என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டியா? சகல என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா? ஐயோ சாமி, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ மட்டும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதுமா? உன் பொண்டாட்டிய வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அவளை மன்னிப்பு கேட்க வைக்க உன்னால முடியல. முடியலல்ல, அப்புறம் என்ன? போமாமா இங்க இருந்து.